எனக்கு குதிரை வந்து ஓட்டுறவங்க என் மகனுக்கு ஆசைப்படுறேன். அப்பா உன்னை படிக்கதானே அனுப்பிச்சேன். இந்த பையன் யாரு? அனாதை பையன், குதிரை வண்டி ஓட்டுற பையன். அப்பா என்ன போது வாய முடுங்க. மாமா நாங்க இருவரும் சின்ன சிறு வயசுல இருந்து நாங்க 2 பேரும் காதலிக்கிறோம். அவங்கள சொல்லாதீங்க. நம்ம பெற்ற பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கணும், படிக்கணும். நாம அனுபவிக்கிற கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறோம். 5ஆம் கிளாஸ் போயிட்டு 6வது போதே இல்லையோ செல்லு ஒண்ணு வாங்கி கொடுத்துடுறோமே. அந்த செல்லால வந்த வேலைதான். அப்பவே சொன்னேன் மாமா இவன் படிப்பு முடிக்கட்டும்னு. எனக்கு ஒரே மகன், ஒப்பற்ற மகன். செல்லு ஒண்ணு வாங்கி கொடு, 30,000 செல்லு வாங்கி கொடுத்தேன். அந்த செல்லால வந்த காதல் தான். இந்த காதல்ல இடி விழும். என் மயத்தனதுக்குதான் காதலன் ஆசைப்பட்டிருந்தால் இவனுக்கு நான் திருமணம் செஞ்சிருப்பேன். அதை விட்டு விட்டு கேவலம் இந்த ஒரு பிச்சைக்காத பையன் இவன் மீது ஆசைப்படலாமா? நீ ஆசைப்படலாம். கம்பெனில ஒருத்தர் இல்ல, 3 பேர் இருக்கிறோம். 4வது ஆள் ரெடி பண்ணிக்கிறோம். இவ்வளவு
கொள்ளைக்காக ரெடி ஆகிறான். ஆக யாரு அதாவது வாய் கொடுக்கும்போது பார்த்து யாருக்கிட்ட பேச ஆமா எவ்வளவு அவமானம் நம்ம குடும்பத்துக்கு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருக்கும். இவனுக்கு என்ன ஆசைன்னு கேட்கலாம். பிச்சைக்காரன் நாயே, நீ கிட்ட வந்தாலே ஏன் நாத்தம் அடிக்குதுடா? அப்படியா? கடைசி ஆசை உன்னுடைய ஆசை என்ன? என்னுடைய ஆசை என்ன? கடைசி ஆசை என்னுடைய ஜீவா மீது தான் எனக்கு ஆசை. ஆசை அவளை பார்க்கணும். ஆமாங்க. அவளை பார்க்க வருவேன். நீ அவளை பார்க்க முடியாது. வேணும்னா உன்னை பார்க்க வருவா. அப்படி என்றால் எப்படி? எமலோகத்துக்கு உன்னை அனுப்பி வைக்க தெரிஞ்சு எனக்கு அவளை அனுப்ப முடியாது. கடைசி ஆசை இருக்குதா இல்லையா? கடைசி ஆசை எனக்கு அவள் மீது தான். அவள் மீது தானா? ஆமா. சரி போடுறா. ஐயோ கம்பு கழுத்துல அந்த கம்பு இது கழுத்துல போடுறா. தாக்கா இருக்கு. படிக்காதவன் மாடு மேய்க்கலாம் தளபதியா போட்டா பிடித்தான். ஒரு 1.5 சொல்ல தள்ளுவோம் போயிச்சு கோழியா. நீ ஒரு நாட்டுக்கு தளபதி, இவனை நம்பி 7 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. தாலி அறக்கா அடுத்து எங்க அப்பா கத்து பிடிக்கல. அப்படியே அங்க போவாத. இன்னைக்கு ஒரு நாள் தான் முட்டி உடைக்கல. ஆமா உடைச்சிடாத. இவன் செஞ்ச பாவத்துக்கு சீக்கிரம் கொண்டு போய் சேரணும், அவசரம். அதுக்கு 2 3லாம் ஒன்று சொல்ல அப்படியே இஷ்டம். 1 2 3 சாதாரண புற்றல்ல, கருணாக புத்து. அது உன்னை கடிக்காம விடாது. வேண்டாம் உனக்கு இந்த வேலை. என்ன என்ன உழைத்து அநியாயம் மொத்தம் நடக்கிறதோ அங்கெல்லாம் தட்டு கேட்பேன் உழைத்தே இல்லையா? அவன் என்ன தவறு செய்யலாம்? அவன் ஏன் இந்நாட்டு மன்னரின் மகள், அதாவது இவருடைய சொந்த அக்கா மகள். இவ யாரு? ஒரு வண்டிக்காரன் மகன். அக்கா மகள் யாரு? ஒரு நாட்டுக்கு இளவரசி. இவளை எப்படிடா காதலிக்கலாம்? என்ன தகுதி இருக்கு? படுபாவி, என்ன காதல் என்பது தகுதியை பார்த்து வருவது காதல் கிடையாது. இருவர் மனம் ஒன்று சேர்ந்து விட்டால் காதல் தான். அது தெரியுமாடா மூதாவி உனக்கு? யாரு? தகுதியா இல்லாத 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து காதலாது. சரி, ஒரு மன்னர் மகளை ஒரு ஏழைப்பட்டவன் காதலிக்க கூடாது. யார சொல்லுது? நாங்க போட்ட சட்டடா இது. யார் போட்டு? நாங்க போட்ட சட்டம். இனிமே சொல்லு. சொல்லவே சொல்லாது. சட்டமா? போடா. ராஜா, நீ புலிவாலை பிடிச்சிட்டே. சங்கர், ராணுவ வீரன் என்ற ஆணவத்திலே என் மேலே கைய வச்சில்ல. நீ புலிவாலை பிடிச்ச வாழைய விட முடியாது, புலியை கொல்ல முடியாது. இதற்குண்டான தண்டனை நீ அனுபவிச்சே தீருவேன். மாட்ட உன்னை